ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று அஃபிஷியல் கீ வந்துடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் இது வரைக்குமே எந்த ஒரு யூடியூப் சேனலோட கீ ஆன்சர் கீ எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. ஒன்ஸ் அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நான் மார்க் என்னங்கிறது தெரியல. அண்ட் நேற்று தான் வந்துச்சு. ஸோ நான் நைட்டு உட்காந்து செக் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா, மார்க்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இது என்னுடைய கொஷின்ஸ் பேப்பர். இந்த கொஷின்ஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் டாட் வச்சுருப்பேன். ஸோ நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. அது என்ன மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸில் வந்து நான் டாட் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து செக் பண்ணி எழுதுவோம் பார்த்திங்களா, அந்த இதில் அதெல்லாம் எழுதியிருந்தது. ஓகேங்களா, ஸோ அதனால இல்லை நிறைய இதில் ஜிஎஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க நான் எழுதியிருக்கேன். அதாவது ஓகே, இப்போ நமக்கு 75 கொஷின்ஸில் ஒரு 20 கொஷின் தெரியனாலும் மீதி இருக்கிற கொஷின்ஸில் நமக்கு நிறைய தெரியாது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நான் இந்த எக்ஸாம் எழுதும்போது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நிறையா நமக்கு கொஷின் தெரியல அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளால் கரெக்டாக சில இதை கெஸ் பண்ணி போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சில மெத்தடு, ஒமிட் மெத்தடு, சில எனக்கு இப்போ பொறுத்துக்கலாம் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில இதில் 1-2 நல்லா தெரிஞ்சிச்சு. சில இதில் இந்த இந்தியாலாம் வந்து டால்ஃபின் தான், இது மட்டும்தான் தெரியும் எனக்கு. ஸோ அதை வச்சு மட்டுமே நான் ஆன்சர்லாம் போட்டேன். அது எல்லாமே எனக்கு கிளிக் ஆகிருக்கு. அண்ட் அன்பிலீவபிள் மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக போட்டிருக்கேன் உண்மையாகவே. அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து உண்மையாகவே வந்து போகிற போக்கில், அதாவது போகிற போக்கில்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னே தெரியாது, எனக்கு போட்டு பார்க்க டைம் கிடையாது. ஓகே, நம்ம ஒரு உத்தேகமாக வச்சு இந்த மாதிரி போட்டால் இந்த பார்டரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்ஸ் எல்லாம் போட்டேன். அதுவுமே ஓரளவுக்கு டிக் ஆகிருக்கு. அண்ட் நெகட்டிவும் இருக்குங்க. நிறைய இதுவும் வந்து என்னோடது வந்து இதாகிருக்கு. ஓகேங்களா, தப்பும் நிறையா கெஸ் பண்ணாமல் இதுதான் கண்டிப்பாக கரெக்டுன்னு சொல்லி போடுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு இந்த தடவை. அண்ட் தமிழ் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம். தமிழில் கண்டிப்பாக நான் கொஞ்சம் கம்மியான மார்க்கு தான். பட் இந்தளவுக்கு லோவாக வாங்குவோன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் தமிழ் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், கண்டிப்பாக வந்து தமிழில் வந்து நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு இன்னும் கஷ்டமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. அதுவும் இந்த கிராமர் எல்லாமே ரொம்ப யோசித்து பார்த்து போடுறதுக்கு டைம் எடுத்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் தமிழுக்கு மட்டுமே ஒரு 25-30 கொஷின்ஸ் வந்து எனக்கு உண்மையாகவே தெரியலைங்க. தெரியலனா இதுவா அதுவா அதுவா இதுவா இந்த இதிலே வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம். அதுவும் இந்த தாலாட்டு பாட்டு என்ன மாமன் வேட்டி கட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து விட்டு வச்சுருந்தது தான் நான். ஓகேங்களா, இதில் வந்து நான் என்ன போட்டேன்னா பட்டு வேட்டின்னு நான் போட்டேன். எல்லோரும் யோசித்தேன், ஆனால் கடைசியில் நான் யோசித்தது மல்லு வேட்டி தான். அப்புறம் இல்லை மல்லு வேட்டி வேறு, நம்ம கடைசியில் டக்குன்னு ஒரு டிசிஷனை மாற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து நான் இதெல்லாம் மாற்றிருந்தேன். பட் மேக்ஸ் எல்லாமே நிறைய போட்டு பார்த்ததில் கரெக்டான ஆன்சர்ஸே வந்துடுச்சு. சில இதில் தெரியாதது ஒரு ஆப்ஷனில் அடித்து விடுவோம் பார்த்தீங்களா, அதுவும் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே வந்துச்சு. அது வரைக்கும் ஒரு ஹாப்பி தான் எனக்கு. நிறைய இதில் தப்பு வந்திருக்கு. ஜிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று நினச்சி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டது எல்லாமே நிறைய தப்பு வந்துருச்சுங்க. பட் எதிர்பாராமல் சில இதெல்லாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கு. சொல்லப்போனால் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி தான் இந்த எக்ஸாம்ஸில் வந்து நான் எழுதியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய இது வந்து ஏன்னா நான் அங்கங்கெல்லாம் டாட் வச்சுருப்பேன். இதெல்லாம் நான் போட்டு பார்த்த சம்ஸ் இங்கே பாருங்கள் டாட் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆன்சருக்கு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம நல்லா போட்டிருக்கோம். ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்து நான் ஜீரோவில் இருந்தேன். அதாவது ஜீரோ மீன்ஸ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நல்லா போட்டேன். பட் இந்த டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது அந்தளவுக்கு ஒரு தெரியல எனக்கு எதுவுமே. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்தளவுக்கு நான் வந்திருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து க்ளூவில் போட்டது தான். இந்த 555லாம் உண்மையாகவே எனக்கு தெரியாது. இதெல்லாம் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணேன், பட் க்ளூவில் போட்டது தான். ஓகேங்களா, இது தப்பு தான் ஆக்சுவலி. இங்கே பாருங்கள், இதில் வந்து இது தப்பு தான். ஆன்சர் வந்து ரெட் கலரில் டிக் பண்ணியிருப்பேன், அதோட புள்ளி இருக்கிறது தான் வந்து என்னோடது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, தமிழ் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்லேயே தாங்க நான் எழுதிட்டு இருந்தேன். ஓகேங்களா, பட் ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு என்னால் அட்டன் பண்ண இதுக்கு பாருங்களேன், கலித்தொகைன்னு பார்த்தோன்னே டக்குன்னு நலந்து போனான்னு போட்டேன். ஆன்சர் பார்த்தா சோழன் நல்லூர் திறன் கொடுத்துருக்காங்க. உண்மையாக தெரியல எனக்கு. ஸோ ஃபைனலாக என்னுடைய மார்க் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 81, மேக்ஸில் 21, ஜிஎஸ்சில் 40, டோட்டலாகவே 142 தான் நான் எடுத்திருக்கேன்.
பட் ஓகே. ஏன்னா 75 ஜிகேல ஒன்றுமே தெரியாமல் நம்ம இருக்கும்போது இந்த மார்க் எடுத்துருக்கிறது ஓகே தான். பட் நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய மார்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ என்னோட ஹானஸ்ட்டாக மார்க் இவ்வளோ தான். நான் வந்து 142 பிசி ஃபீமேல், நோ பிஎஸ்டிஎம். ஸோ எனக்கு கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட லெவலில் வந்து நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். சில இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணி சில இதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட மார்க்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.